பணம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. சுகம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. இந்த விசுவாசம் நம்மளை பிடிச்சி நிறுத்திட்டே இருக்கும். ஆரோக்கியம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. அனுகூலம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. ஃபெய்த் போயிட்டு சுத்தி இருக்கிற ஒன் பை ஒன்னா போயிட்டே இருக்கு. விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஒரு கட்டத்துல விசுவாசம் போயிட்டு, அப்ப இந்த இடத்துல என்ன கர்த்தர் காண்பிக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார்னா, ஒரு நட்சத்திரத்தையாவது, அப்படிதானே இருக்கு, சூரியனாவது அந்த இடத்துல கர்த்தர் காட்டல. சூரியன் காணப்படலைன்னா சூரியன் இல்லை என்று அர்த்தம். சூரியன் கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு, எனக்கும் சூரியனுக்கு நடுவா இதுதான். அப்போ இல்லை இல்லை தெரியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இது இல்லை இருக்கு, தெரியல. ஆமென். திடீர்னு கொஞ்ச நாள் சந்திரனை காணாது, பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச்சிலையும் சந்திரன் ஒரு பிரதர் உண்டு, அவர் கரெக்டாக வந்துடுவாரு. ஆமென். சந்திரனை, அதன் அர்த்தம் என்ன? சந்திரன் இல்லைன்னு இல்லை, நமக்கு தெரியல. நமக்கு தெரியல, ஆனா இன்னொரு ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். எந்த அடையாளம் இல்லை. அப்போ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு சூரியனை காண்பித்தார், சந்திரனை காண்பித்தார். பாரு, அன்னைக்கு நான் உன்னை என்ன சொன்னேன்? ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், அது நடக்கும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு அடையாளம். இங்க பாரு, உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். காற்று அடிக்கட்டும், உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். கப்பல் உடையட்டும், உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். ராபா காலாரா, எனக்கு சொன்னது நடக்கும். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும். நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். இத முத நாளே வந்து சொல்லி இருக்கலாம்ல. கர்த்தருடைய தூதன் வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். அப்ப ஏன் நம்பிக்கை எதை வைத்து நான் விசுவாசிக்கிறேன், எதை வைத்து நான் நம்புகிறேன் என்பதையும் அவர் அறிவார். இவன் அடையாளத்தை வச்சு நம்புறான், இவன் அடையாளத்தை வச்சு நம்புறான். என்ன கர்த்தர் எந்த விசுவாச நிலையில கொண்டு வருவார் தெரியுமா? இல்ல, இவன் வார்த்தையை வச்சு மட்டும்தான் நம்புறான் என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக என் கண்ணுக்கு தெரிந்த சூரியனை என் கண்ணுக்கு மறைய வைக்கிறார், என் கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்களை மறைய வைக்கிறார். ஒரு நாள் இல்ல, அடுத்த நாள் தெரியும் பார்த்தா அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல. இப்ப பாக்குறார், ஆண்டவரே எல்லாம் போச்சு, ஆண்டவரே இல்லப்பா. ஆபிரகாமை பாருங்க, முதலாவது மண்ணை காட்டி கொடுக்கிறார், அடுத்து நட்சத்திரங்களை காட்டி கொடுக்கிறார், அதன் பிறகு எல்லாத்தையும் மறைய வைக்கிறார். இவன் மண்ணையும் காட்டல. என் விசுவாசம் இந்த வார்த்தையின் படி மட்டுமே என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு எனக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய கிரியை நடப்பிக்கிறார். நம்ம எல்லாருடைய விசுவாசமும் கர்த்தர் தான் நம்புறோம், ஆனா ஏதோ ஒன்றின் அடிப்படையில் அப்படி அல்ல. வேர்டு, ஒன்லி வேர்டு, 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 வேர்டு. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். யோசபாத்தே, நீ என்ன சொல்லிட்டு என்கிட்ட வந்த? எலிசா கிட்ட யோசபாத் என்ன சொல்லிட்டு போவார் தெரியுமா? இங்க கர்த்தருடைய மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா? இப்படி எலிசா இருக்கிறா. உடனே இஸ்ரவேலின் ராஜா கிட்ட, யூதாவின் ராஜா யோசபாத், வா நம்ம அங்க போலாம். இஸ்ரவேலின் ராஜா நினைச்சிருப்பான், அவர்கிட்ட தண்ணி இருக்கா? இல்ல, அவர்கிட்ட வார்த்தை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சோ இப்போ யோசபாத் போனது ஒன்னே ஒன்ன வச்சுதான், வேர்டு, வேர்டு. வார்த்தை இருக்கா? வார்த்தை இருக்கா? நேர போயிட்டான். வார்த்தை இருக்குல்ல, நீ வார்த்தையை நம்பி தானே வந்த. ஓகே, நீ காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய், ஆனா நீ இந்த வார்த்தையை நம்பின உனக்கு தண்ணி வரும் சொல்லிவிட்டு எலிசா அடுத்து ஒரு வார்த்தையை சொல்வார். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அற்ப காரியம். எது அற்ப காரியம்? கொஞ்சம் முன்னாடி இஸ்ரவேலின் ராஜா எப்படி கத்துவான் தெரியுமா? ஐயோன்னு கத்துவான். ஒருத்தன் எப்போ ஐயோன்னு கத்துறான் தெரியுமா? அவன் சிலவற்றை தன்னை விட்டு இழந்து போகும்போது கத்துவான், வலியின் உச்சத்தில் கத்துவான்.
எல்லா நம்பிக்கையற்ற நிலையில கத்துவான். எதை குறித்து ஒருவன் ஐயோ என்று கத்துனானோ அந்த காரியத்தில் கர்த்தர் இடைபடுகிற காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்து இது கர்த்தரின் பார்வைக்கு லைட் திங் இன் தி சைட் ஆஃப் தி லார்ட். இது ரொம்ப ஆண்டவரே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வெயிட் ஆனது கர்த்தருக்கு ரொம்ப லைட் ஆனது. ஆமென். அதனால தான் சொன்னார், உன் வெயிட்டை என் மேலே வச்சுட்டு என் லைட்டை நீ எடுத்துக்கொண்டார். ஆமென். என் நுகம் எப்படி இருக்குமா? லகுவா இருக்கும், வருத்தப்பட்டு. ஆமென். நீ ஆண்டவர், நான் கிதியோன் பாருங்க, அடையாளத்தை கேட்குறான், அடையாளத்தை கொடுக்கிறார். அடையாளத்தை கொடுத்துட்டு அடுத்த அதிகாரமே நீங்க பார்த்தீங்கன்னா 30,300 ஆக்குறார். ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு இன்னொரு அடையாளத்தை மறைக்கிறார். என்னை எப்படி விசுவாசம் உள்ளவனாய் நிறுத்த வைக்கிறார், அடையாளத்தெல்லாம் காட்டுறார். ஆனால் ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம சிலவற்றை பார்த்து ஒரு கணக்கு வைப்போம் தெரியுமா, அங்கே கை வைக்கிறார். இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதான் அடையாளங்கள் தெரியவில்லை. அது ஆபிரகாம் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நம்புவதற்கு ஒரு சான்ஸுமே கிடையாது. நமக்காவது ஒரு செய்தி கேட்கும் போது ஒரு ஆவேசம் வருது. ஆபிரகாமுக்கு 99 வயசுல என்ன ஆவேசம்? ஆமென் சொல்ல கை தூக்குறதுக்கு முன்னாடி மீட்டிங் முடிஞ்சிடும். நம்புவதற்கு ஏதுவல்லாது எனக்கு அந்த வேர்ட் சொல்லப்பட்டபடியே நேரம் வந்தாச்சு. என்ன பிரச்சனை பவுல் உனக்கு? ரொம்ப நாளா சூரியனை சந்திரனை காணும், சூரியனை தானே பார்க்கணும். என்ன பாரு சூரியன், அப்படி இல்லை, அது அப்படி அடிக்கட்டும், நடக்கும். உனக்கு சொல்லப்பட்டபடி. இப்பதான் பவுல் பார்க்கிறார், எழும்பி நிற்கிறார். நான் சேவிக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, நான் ஆராதிக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, நான் நம்பி இருக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கழுதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நடந்தது. ஆண்டவர் ரொம்ப ஆண்டவருடைய டைமிங்கும் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய நாமத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ட்ரூத், சத்தியம். நானே சத்தியம். இந்த சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Truth will set you free. நீ எது அடையாளமா பார்க்கறியோ அது சத்தியம் கிடையாது. இந்த சூரியன் ஒரு நாள் மறைந்து போகும், இந்த சந்திரன் ஒரு நாள் இல்லாமல் போகும், நேற்று தெரிஞ்சது இன்னைக்கு தெரியாம போகும். ஆனால் நான் சொல்லிய இந்த வசனங்கள் வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் இதில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட, ஒரு புள்ளி கூட நிறைவேறாமல் போவது இல்லை. ஆமென், ஆமென். பிரியமான, அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே என்கிட்ட சில சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் காத்திருக்கிறோம். நான் முதல்ல அவங்கள்ட்ட கேட்கறது, வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? சிலர் ஆமான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க, முதல்ல வார்த்தையை கேளுங்க, அப்புறம் வாழ்க்கையை கேளுங்க. ஏன்னா வார்த்தையில தான் வாழ்க்கையே இருக்கு. முதல்ல ஆண்டவர் என் கூட பேசுங்க. அவன் தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேட்டுவீர் என்று என் கண்கள் உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். புரியும்படி சொல்லணும்னா தாவீது இப்படி பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருப்பார். ஆண்டவரே, எனக்கு என்ன ரேமா இன்னும் வரவே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படி சிலட்ட கண்ணெல்லாம் வலிக்கும். தாவீதுக்கு ரொம்ப நேரம் ஒன்று படிச்சுட்டு இருந்தா கண்ணெல்லாம் அப்படி வலிக்கும். ஆனாலும் மூட மாட்டார். வார்த்தை வாங்காம தாவீது பைபிளை மூடவே மாட்டார். இதுதான் தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டி. நமக்கு வார்த்தை கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு அதிகாரம் படிப்பேன்,
அதுக்குள்ள எல்லாம் இருக்கணும். ஆமென். அப்படியே படிச்சுட்டு சிலருக்கு பைபிளை தொட்ட ஒருவேளை பைபிள் அழுக்காயிட்டுன்னா, இது தொடலைன்னா அழுக்கு மாறாது சகோதரா. ஆமென். அவருக்கு அந்த ரேமா கிடைக்கிறது வரைக்கும் சில டைம் படிச்சுட்டே இருந்தா, சில டைம் இந்த வார்த்தையை வாங்கும்போது வாங்கிறதுக்காக துடிப்போம் பாருங்க. ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தம், ஆண்டவரே என்ன வேர்டு சட்டெல்லாம். ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப நல்லவர், உடனே தந்துடுறார். ஏன்னா இந்த வண்டியை பற்றி அவருக்கு தான் தெரியும். ஆமென். வேர்டு கொடுக்கலன்னா இந்த வண்டி எங்கே நிற்கோன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறேன், வார்த்தையை வாங்காமல் பைபிள் படிக்கிறத நிறுத்தாதீங்க. ஒருவேளை முதல் வசனமே உங்களுக்கான ரேமாவாக இருக்கும். உங்கள் ரெகுலர் ரீடிங் நடக்கட்டும், ஆனால் பைபிளை நான் திறந்தேன்னா ரேமாவை வாங்காமல் நான் மூட மாட்டேன். இப்படி இருக்கணும். ஸோ உங்கள் கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் உறுதியாய் செய்வேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னால், அது உங்கள்கிட்ட ரிப்பீட்டடாக ஏதாவது வழியில் உங்களை கேட்க வச்சுட்டே இருப்பார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணவே இல்லை. அதனால இனி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இனி 99 வயசுல அந்த நம்பிக்கை இழந்து போகும்போது ஆபிரகாம் பிரேயரை மாத்திரம். எப்படி பிரேயரை மாத்திரம் பார்த்தீங்களா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக சூழ்நிலை வருடங்கள் மாறும்போது நம்ம ஜெபத்தை மாற்றுவோம், ஆனால் கர்த்தர் வார்த்தையை மாற்ற மாட்டார். ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம பிரேயரை மாத்திரம், அந்த இடத்துல நிச்சயமாகவே, அங்கதான் சொல்ற நிச்சயமாகவே. ஹல்லேலூயா.